10th Max Chapter 2 Numbers and Sequence, Example 2.38. The houses of a street are numbered from 1 to 49. Sendil's house is numbered such that sum of numbers of the houses prior to Sendil's house equal to the sum of numbers of the house following Sendil's house. Find the Sendil's house number. ஸோ இப்போது ஒரு ஸ்ட்ரீட்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஹவுசஸ் இருக்குது அப்படின்னா 1லேருந்து 49 வரைக்கும். ஸோ 49 ஹவுசஸ் இருக்குது. இதில் செந்தில் அப்படின்றவங்களோட வீட்டு நம்பரை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ செந்திலோட வீடு நமக்கு தெரியாதுல்ல. ஸோ செந்தில்ஸ் ஹவுஸ் நம்பரை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ 1லேருந்து 49 வரைக்கும் சொல்லியிருந்தாங்களா, அதாவது ஒரு ஸ்ட்ரீட்டில் 49 ஹவுசஸ் இருக்குது. 1 2 3 4 5 அப்படின்னா நம்பர் போட்டுகிட்டே போவாங்க அப் டு 49. இதில் நான் இங்கே எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன்ல, அதுதான் செந்தில்ஸ் ஹவுஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ செந்தில் வீட்டுக்கு, அதாவது செந்தில் ஹவுஸ்க்கு முன்னாடி இருக்கிற வீட்டு நம்பர் x-1ன்னு சொல்லலாம். இது அடுத்தது ஃபாலோயிங் x+1ன்னு சொல்லலாம். சப்போஸ் இது ஒரு 10th நம்பர்னு வச்சுக்கோங்க. இங்கே 9 தானே இருக்கும். அப்போ 10 - 1, ஸோ x-1. இப்போ இங்கே 11 இருக்குமா, ஸோ x+1, 10 + 1. ஸோ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, செந்தில்ஸ் ஹவுஸ் இஸ் நம்பர்டு எந்த மாதிரினா such that sum of numbers of the houses prior to செந்தில் ஹவுஸ். இப்போ நான் இதை செந்தில் ஹவுஸ்ன்னு எடுத்தேன்ல, இதுக்கு ப்ரியர்னா இதுதான் முன்னாடி. ப்ரியர்னா என்னது, இதுதான் முன்னாடி இருக்கிறது தான் ப்ரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த செந்தில் ஹவுஸ்க்கு பக்கத்தில் இருக்கிறது தான் ஃபாலோயிங், அடுத்தது. ஓகேவா? இப்போ ப்ரியர் அண்ட் ஃபாலோயிங் வச்சு தான் நம்ம இந்த சம் ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஸோ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரியர் டு செந்தில் ஹவுஸ் சம் ஆஃப் நம்பர்ஸ் ஆஃப் த ஹவுசஸ் ப்ரியர் டு செந்தில் ஹவுஸ், அதாவது செந்தில் ஹவுஸ்க்கு முன்னாடி இருக்கிற ஹவுஸ் நம்பர்ஸும் அடுத்தது இஸ் ஈக்குவல் டு த, அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா சம் ஆஃப் த நம்பர்ஸ் ஆஃப் த ஹவுசஸ் ஃபாலோயிங் செந்தில்ஸ் ஹோம். செந்தில் ஹோம்க்கு அப்புறம் இருக்கு இல்லையா, அந்த வீட்டு நம்பருக்கு ஈக்குவலாக இருக்குது. அதெல்லாம் சம் பண்ணால் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் செந்திலோட ஹவுஸ் நம்பர் என்ன கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ 1லேருந்து 10 வரைக்கும் ஒரு ஸ்ட்ரீட்டில் வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ 6 எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இதான் செந்தில் ஹவுஸ்ன்னு எடுக்கிறேன்னா, முன்னாடி இருக்கு இல்லையா, இப்போ இது பாருங்கள், 6 - 1, 6 - 2, 6 - 3. அப்போது x-1, x-2, x-3 அப்படி தான் போகும். இது பார்த்தீங்கன்னா x+1, அதாவது 6+1, x+2, 6+2. ஓகேவா? அதுதான் இங்கே கான்செப்டாக நான் போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா செந்திலோட ஹவுஸ் நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும். கொஷினில் கொடுத்துருந்தாங்கல்ல, சம் ஆஃப் த நம்பர்ஸ் ஆஃப் த ஹவுசஸ் ப்ரியர் டு செந்தில் ஹவுஸ் அப்படின்னா செந்தில் ஹவுஸ்க்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் வீடு x-1னா 1லேருந்து x-1 வரைக்கும். ஸோ 1லேருந்து x-1 வரைக்கும் சம்ன்றதுனால ப்ளஸ் போட்டிருக்கேன். அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க, சம் ஆஃப் த நம்பர்ஸ் ஆஃப் த ஹவுசஸ் ஃபாலோயிங் செந்தில் ஹவுஸ். அப்போ இது செந்தில் ஹவுஸ்னால் அடுத்தது ஃபாலோயிங் செந்தில் ஹவுஸ், அதை சம் பண்ணோம். அப்போ x+1லேருந்து 49 வரைக்கும். 1லேருந்து x-1 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா x+1லேருந்து 49க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, நவ் சம் தானே கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம எஸ்என் ஃபார்மில் தான் யூஸ் பண்ணணும். சரியா? 1 + 2 + 3 + அப் டு x-1. ஸோ இப்போ இந்த சைடு பாருங்கள், x+1லேருந்து 49 வரைக்கும். சரியா? x+1லேருந்து 49 வரைக்கும். ஸோ இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், x+1லேருந்து 49 வரைக்கும். ஸோ இந்த பார்ட்டு தான் நமக்கு தேவை. சரியா? நம்ம என்ன செய்யலாம்னா இந்த ஹோல் பார்ட் எடுத்துக்கலாம். 1லேருந்து 49 வரைக்கும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணலாம், 1லேருந்து x வரைக்கும் சப்ராக்ட் பண்ணிடலாம். சரிங்களா? எனக்கு இந்த பார்ட் மட்டும் வேணும்னா இந்த ஹோல் பார்ட்லேருந்து 1லேருந்து x பார்ட் வரைக்கும் நான் என்ன பண்ண போகிறேன்னா சப்ராக்ட் பண்ண போகிறேன். சரியா? ஸோ இது எப்படி பிரிக்கலாம், 1 + 2 + 3 + அப் டு 49. ஹோல் பார்ட்டில் 1லேருந்து 49 வரைக்கும். ஸோ அதான் 1லேருந்து 49 வரைக்கும் எழுதியிருக்கேன். அடுத்தது சப்ராக்ட். நமக்கு இதில் இது தேவை இல்லைல்ல, இது x+1லேருந்து 49 வரைக்கும் தானே வேணும். அப்போ 1லேருந்து x வரைக்கும் தேவை இல்லைல்ல, அதை மைனஸ் பண்ணிடலாமா. 1 + 2 + 3 + அப் டு x.
ஸோ இப்போது சம் ஆஃப் த ப்ரேயர் ஹவுஸு, அடுத்தது சம் ஆஃப் த ஃபாலோயிங் ஹவுசஸ். ஓகேவா? இப்போ சம் அப்படின்னாலே நம்ம எஸ்என் ஃபார்முலா தானே யூஸ் பண்ணுவோம். எஸ்என் இல்லையா? எஸ்என்னா n/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் எல். ஏன்னா நமக்கு ஒரு சீக்வன்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஏபியில் இருக்க சீக்வன்ஸ் எடுத்தோன்னா நமக்கு லாஸ்ட் டேர்ம் தெரியும், ஃபஸ்ட்டு டேர்ம் தெரியும். சரியா? என்னன்றதும் என்னது லாஸ்ட் டேர்ம் இல்லையா? அதாவது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸு. இப்போது எல்ஹெச்எஸில் ஏ இஸ் ஈக்குவல் டு 1, எல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1, என் இஸ் ஆல்சோ எக்ஸ் மைனஸ் 1, ரைட்? ஸோ இப்போ இதை எழுதலாமா இந்த ஃபார்முலாவில்? n/2 இல்லையா? n-க்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 1, n-க்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 1/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் எல் 1 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1, 1 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1. இப்போ எல்ஹெச்எஸ் முடிஞ்சிச்சா? அடுத்தது ஆர்ஹெச்எஸில் பார்க்கும்போது, அதாவது ரைட் ஹேண்ட் சைட் பார்க்கும்போது 2 இருக்குல்ல. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இதுக்கு எழுதலாம். இதில் ஏ பார்த்தா 1, என்னன்றது 49, n இஸ் ஆல்சோ 49. ஏன்னா மொத்தம் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த சீக்வன்ஸில் 49ல. அடுத்தது இப்போ இதுக்கு ஏ இஸ் ஈக்குவல் டு 1, எல் லாஸ்ட் டேர்ம் வந்து எக்ஸு, n இஸ் ஆல்சோ எக்ஸு. ஓகே, ஸோ இப்போ இதில் எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு இதுக்கு n/2 49/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் எல், அப்போது 1 ப்ளஸ் 49 மைனஸ் n/2, so x/2, a plus l 1 plus x, x minus 1/2. இப்போ இதில் 1 plus x minus 1 which is equal to 49/2. 1 plus 49 50 into 50 minus x/2 into 1 plus x x plus 1 ஒன்று தான் இல்லையா? இப்போ பாருங்கள், x minus 1/2 ப்ளஸ் 1 மைனஸ் 1 என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். அப்போ வெறும் எக்ஸ் மட்டும் இங்கே இருக்குமா? ஈக்குவல் டு 49 into 50. 49 into 50 மல்டிப்ளை பண்ணலாமா? 0 0 5 9s 45, 5 பேலன்ஸ் 4, 5 4s 20, 20 plus 4 24. ஸோ 2450, 2450/2 மைனஸ், இப்போ இந்த எக்ஸ் என்ன பண்ணலாம்? உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாமா? எக்ஸ் இன்டூ எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இன்டூ ப்ளஸ் 1 மைனஸ் x/2. நெக்ஸ்ட் இப்போது அதே மாதிரி இங்கேயும் என்ன செய்யலாம்? எக்ஸை உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாமா? இந்த எக்ஸை இவங்க 2 பேர் கூடயும் மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ் இன்டூ எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இன்டூ ப்ளஸ் எக்ஸு மைனஸ் x/2 ஈக்குவல் டு, இப்போ இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்மா? ஸோ டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால என்ன பண்ணலாம்? அதை 1 டைம் எழுதிக்கலாமா? /2. இந்த 2 கேன்சல் ஆகிடுமா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2450 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது அப்படி எழுதிக்கோங்க. இங்கே இருக்கு இல்லையா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், அது இங்கே வரும்போது ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆகும். இங்கே இருக்கிற மைனஸ் எக்ஸ் இங்கே வரும்போது ப்ளஸ் எக்ஸ் ஆகும். ஓகேவா? இந்த 2450 மட்டும் என்ன சைடு வச்சுக்கிறேன், இந்த எக்ஸ் ஸ்கொயரையும் இந்த எக்ஸையும் இங்கே எடுத்துகிட்டு வரேன். அப்போ ரெண்டுமே என்ன ஆகிடும்? ப்ளஸில் வந்துடும். இப்போது மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும்தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும். ஈக்குவல் டு 2450 எக்ஸ் ஸ்கொயர், அதாவது 1x ஸ்கொயர் ப்ளஸ் 1x ஸ்கொயர் 2x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2450. இப்போ நம்ம எக்ஸ் வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும், ஏன்னா எக்ஸ்ன்றது தானே செந்திலோட ஹவுஸ் நம்பர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2450/2. இங்கே இருக்கிற மல்டிப்ளிகேஷனில் இருக்க 2 இங்கே வரும்போது டிவிஷன் ஆகுமா? ஸோ இப்போ கேன்சல் பண்ணலாமா? 2 1s are 2, 2 2s are 4, 2 2s are 4, balance 1, 2 5s are 10. X square is equal to 1225. So x equal to square root of 1225. 1225 square root வந்து 35. X equal to 35. 35 into 35 பண்ணலாமா? 5 5 25, 5 balance 2, 5 3 16, 15 plus 2 17.
3 5s are 15, 5 balance 1. 3 3s are 9, 9 plus 1, 10. So 5, 12, balance 1, 2, 1. So 35. 35 into 35 பண்ணா 1225 வருமா? So அப்போ 1225 square root வந்து 35. Therefore, Senthil's house number is 35.